இன்றைக்கி வத்த குழம்பு எப்படி செய்ய போகிறோன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு தக்காளி, ஒரு 10-20 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் வந்து 2 வெங்காயம், ஒரு லெமன் சைஸ் புளி, ஒரு 20 இல்லைன்னா 30 பூண்டு கூட எடுத்துக்கலாம். எல்லாம் எடுத்துருக்கோம். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், செக்கெண்ணெய். அதில் வந்து நான் பெரிய வெங்காயமும் கொஞ்சம் சின்ன வெங்காயமாக கலந்து நான் போட்டு வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு தக்காளியை போட்டு அதையும் வதக்கி எடுத்துக்க போகிறேன். நான் எல்லாம் ஃபுல்லாக வதங்கிறது வரைக்கும் நான் காட்ட முடியல என்னால். அப்போ அடுத்தது வந்து தக்காளி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி தேங்காய், திருவண்ண தேங்காவை சேர்த்துக்கிறேன். இதில் தேங்காய் போடாமலும் பண்ணலாம். ஆனால் இந்த தேங்காய் கொஞ்சம் ஒரு சாம்பிளுக்கு போட்டோம்னா அது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே இருக்கும் இந்த குழம்பு, ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்புறம் அது நல்லா நம்ம வதக்கி வச்சுருக்கிறத எடுத்து ஆற வச்சுட்டேன். இப்போ திருப்பி நான் கடாயில் வந்து நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அதில் வந்து இந்த மணத்தக்காளி வத்தல் இருக்குது பாருங்கள், அதில் நான் போட்டு நல்லா அதை வத்தலை வந்து நல்லா பொரித்து எடுத்துக்க போகிறோம். இதுக்கு பதில் சுண்டக்காவும் போட்டுக்கலாம், சுண்டக்காய் வத்தலையும் போட்டுக்கலாம். இது மணத்தக்காளி வத்தல் போட்டிருக்கேன். நல்லா அதை வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம வச்சுக்க போகிறோம். இதை நல்லா வறுத்து பொரிஞ்ச உடனே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறம் நம்ம இதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம கடுகும் போட்டு கொஞ்சம் வெந்தயம்லாம் போட்டு அதை நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ கடுகு போட்டிருக்கேன், கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டிருக்கேன். அடுத்தது காஞ்ச மிளகாவை போட்டிருக்கேன், வத்தல் மிளகு. இப்போ சின்ன வெங்காயம் பாருங்கள், ரொம்ப சின்னதாக இருக்கிறதையா பார்த்து ஒரு கைப்பிடி முழுசாகவே போட்டுடலாம். அதெல்லாம் அரியணும்னு கிடையாது. அதேமாரி பூண்டும் அதே போல் தான் முழுசாகவே போட்டு நம்ம இதை வதக்கிக்க போகிறோம். கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்க போகிறோம். நல்லா கோல்டன் கலரில் வரணும். இப்போ நான் இந்த இது அரைஞ்சிருச்சு, இப்போ காஞ்சிருச்சு. ஆறுனதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை அரைக்க போகிறோம். அரைச்சி அதை வச்சுக்கிறோம். அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கிறேன், மல்லித்தூள் போட்டுக்கிறேன், ஒரு 4 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள். இப்போ அதில் எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்க போகிறோம். அது அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இது நல்லா வதக்கிடுறோம். வதக்கினதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி அதை ஊற்றிக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா வற்றணும், அந்த புளி தண்ணி. அது நல்லா வற்றினதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை வந்து
இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த தேங்காய், வெங்காயம், தக்காளிலாம் போட்டு வதக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் போட்டு மஞ்சள்லாம். இப்போ அதில் தூக்கி இதில் போட்டுறோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். இப்போ அந்த மணத்தக்காளி வத்தல் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, இப்போ அதை எடுத்து லாஸ்ட்டாக எடுத்து போட்டுக்கிறோம். இதில் சில பேர் கொஞ்சமாக வெல்லம் போடுவாங்க. நம்ம சாம்பார் பொடி, எந்த சாம்பார் பொடி வேணாலும் நீங்கள் போடலாம். 1 ஸ்பூன் சும்மா அது வாசனைக்காக அது போடுறது. இது சாம்பார் பொடியை நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். இந்த பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை